சாரதா விருந்து சாப்பாடு சமைக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, இந்த விருந்து சாப்பாடு மாப்பிள்ளைக்காண்டி தான். பொண்ணு கட்டினதுல இருந்து எங்க வீட்ல விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா காவேரி ஒவ்வொரு வாட்டியும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கு தான் சாரதா இந்த ஐடியா பண்ணி இத சமைச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, இது விஜய்க்குன்னா நான் தெரியாம வந்து சாப்பிட்டேன் ஆளா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, என் மாமியாரு ஏதோ விளையாட்டா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. நானும் விளையாட்டா தான் சொன்னேன்னு தாத்தா சொல்றாரு. விஜயும் சாப்பாடு நல்லா இருக்கு, இப்படி சொன்னீங்கன்னா நான் அன்னைக்கே உங்களை விருந்து சாப்பாடு வைக்க சொல்லியிருப்பேன்னு சொல்றாரு. இந்த அப்பள பிசினஸுக்கு பதிலா நீங்க மெஸ்ஸே நடத்தலாம், வர்றவங்களே உங்களுக்கு விளம்பரத்தை தேடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரியும் வச்சிடலாமான்னு கேக்குறாங்க. பாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு தாத்தா சொல்றாங்க விஜய் கிட்ட, காவேரியோட குடும்பம் எல்லாருமே நல்லவங்க, உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க விஜய பார்த்து. கங்கா சொல்றாங்க, வீட்டுக்கு போகலாம், இங்கேயே தங்கிடலான்னு பாக்குறீங்களான்னு பாட்டியையும் அம்மாவையும் பார்த்து கேக்குறாங்க. உள்ளதே நம்மளை பத்தி ராகினி தப்பா பேசுறா, மேற்கொண்டு தப்பா பேசுவான்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அவ கிடக்குறா, என்னோட பேத்தி வீட்டுல நான் இருக்கேன், அவ என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, கங்கா நீ வேணா போ, நானும் பாட்டியும் இங்கேயே இருக்கோம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்கா குமரனை கூட்டிட்டு போறாங்க. காவேரி கேக்குறாங்க அம்மா கிட்ட, அக்கா எதுக்குமா இங்க இருக்க வேண்டியதானே, எதுக்குமா வீட்டுக்கு போறாங்க, அங்க தண்ணியே இல்லையேன்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நம்மெல்லாம் கும்பலா இருக்கோம்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருந்ததில்ல, அதனாலதான் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. ஓ அப்படியான்னு காவேரி சொல்றாங்க. ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ண போறாங்க. அவங்க அப்பாவை மீட் பண்றப்ப அழுகுறாங்க. அவங்க அப்பா ஆறுதல் படுத்துறாங்க. இனிமேட்டு அஜய நம்பி பயனில்லப்பா, நீங்க தான் ஏதாவது ஐடியா பண்ணணும்னு ராகினி கேக்குறாங்க. அதுக்கு பசுபதி, நான் ஏதாவது ஐடியா பண்றேம்மா, ஐடியா பண்ண உடனே உனக்கு நான் சொல்றேன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு ராகினிய. விஜய் ரூமுக்கு காவேரி வர்றாங்க. அப்ப காவேரி தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விஜய் கேக்குறாரு. அதுக்கு அப்பளத்துக்கு உள்ள போட்டோவை நான் மாத்த போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, எதுக்கு மாத்திக்கிட்டு, என் போட்டோவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு.